ஜெயிலர்லயும் அதே தான். ஒரு போலீஸ் ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸரா நடிக்கிறாரு. அந்த எனர்ஜி எங்கேயும் மாறவே இல்லை பாருங்க. அந்த கொய்வே ஏற்படல. எத்தனை கேரக்டர் பண்ணியிருப்பார். ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லலாம். கூலி படத்துல விரைவில் ஒரு அப்டேட் ஒன்று வரப்போகுது. ரஜினிகாந்த் டி ராஜன் சம்பந்தப்பட்ட அப்டேட். ஏன்னா டிஆர் குரல்ல ஒரு பாட்டு ஒன்று விரைவில் ரிலீஸ் ஆகும்போது எப்படி இருக்கும் பாருங்க. மாசு வந்து ஒரு காலத்தில் வந்து டிஆருக்கும் ரஜினிக்கும் வந்து ஒரு டக்கப் போயிட்டு இருந்து நேரடியான டக்கப் இல்லை. ஏன்னா டிஆர் படம் ரிலீஸ் ஆகும்போது ரஜினிகாந்த் படங்கள்லாம் ரிலீஸ் ஆகும். அந்த படங்கள் சமமா ஒன்னாலும் சில சமயம் டிஆர் படங்கள்லாம் வந்து அச்சுக்கு தூள் கலப்புன்னு தான் உண்டு. அப்ப நிறைய விமர்சனங்கள்லாம் கூட பத்திரிகையில் எழுதுனது உண்டு. இப்போ சின்ன இப்பதான் வந்து ஒரு நபர் வந்து ரஜினி படத்துக்கு டக் கொடுக்குறாரு அப்படின்னு. அந்த சமயத்தில் தான் ரஜினி கிட்ட வந்து ஒரு படத்துக்கு நான் உங்களை வச்சு படம் பண்ணணும், ஒரு கதை சொல்லணும் டிஆர் முடிவு பண்ணி, சரி வாங்க கதை சொல்லுங்க வாங்க அப்படின்னு போய் உட்காந்து சொல்றாரு. சார் உங்க கேரக்டர் பேரு வந்து செயின்ட் ஜெயபால். கையில வந்து ஒரு சைக்கிள் சைனை சுத்திட்டு நீங்க வந்து உங்க ஸ்டைல்ல ஒரு வஸ்தாது நீங்க, ஆனா நல்லவன். எங்க இதுவா நடந்தாலும் செயின்ட் ஜெயபால்னு ஒரு பேரை கேட்டா அத்தனை பேர் அரண்டு போயிடுவாங்க அப்படின்னு ஃபுல் கதையை சொல்லி, அது ஒரு தங்கச்சி சென்டிமெண்ட், குடும்ப சென்டிமெண்ட் எல்லாத்தையும் சொல்லி முடிச்ச உடனே ரஜினி டபுள் ஓகே.